பிரியமான தேவச்சனங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடலாமா? பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. கற்றுக்கொள்ளப் போகிறதான பாடங்கள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்கும் அறிந்து கொள்ளுகிறதற்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவஜனங்களே, நாம் கடந்த நாட்களிலே யாக்கோபு ஏசாவை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து இப்போ தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போகும் வண்ணமாக அவர் திரும்பி வருகிறார். தன்னுடையதான மனைவிகள், பிள்ளைகளோடு, ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், எல்லா விதமான சொத்துக்களோடும் அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்து கிளையாத் என்கிறதான பகுதியில் அவர்கள் கூடாரம் போட்டு தங்குகிறார்கள். மாமனார் கடந்து வருகிறார். அதுவரையிலும் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே இப்போது கிளையாத்திலிருந்து தன்னுடைய தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் முற்படுகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக தன்னுடைய சகோதரிடத்திலே அவர் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டு முதலாவது தன்னுடைய சகோதரனை பார்த்துவிட்டு அப்புறமாக கானானுக்கு திரும்பி செல்லலாம் என்கிறதான நோக்கத்தில் அவர் காணப்படுகிறார். அப்படி இருக்கிறதான வேளையிலே 32வது அதிகாரமும் 33வது அதிகாரத்திலும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வசனம் 1 பார்க்கும்போது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். இப்போது யாக்கோபு கடந்து போய்கொண்டிருக்கிறதான வேளையிலே தூதர்கள் அவரை சந்திக்கிறார்கள். தூதர்கள் அவனை சந்திக்கின்றதான போது அவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது போல நாம் பார்க்க முடியும். மறுபடியுமாக அவனுடைய பிரயாணத்தை அவன் உறுதிப்படுத்தியிருப்பான். என்னோடு கூட தேவன் இருக்கிறார், தேவன் என்னை விட்டு விலகுகிறதில்லை என்கிறதை யாக்கோபு நிச்சயமாகவே அதை உறுதிப்படுத்தியிருப்பான். எனவே இந்த நேரத்திலே தன்னுடைய சகோதரனை பார்க்கும் வண்ணமாக தன்னுடைய சிந்தனைகளை மாற்றி சகோதரனை பார்க்க வேண்டும், சகோதரனிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறதான எண்ணத்திலே இப்போது அவர் தனக்குள்ளதாகவே சிந்தித்து கொண்டு தன்னுடைய வேலையாட்களில் ஒருவரை தன்னுடைய சகோதரனை பார்க்கும் வண்ணமாகவும் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு ஏசாவை காணும்படியாக வரவிருக்கிறார் என்கிறதை அறிவிக்கும்படியாகவும் தன்னுடைய வேலைக்காரர்கள் ஒருவரை அனுப்புகிறார். இந்த வேலைக்காரன் போயிட்டு வந்ததற்கு அப்புறமாக, உன்னுடைய சகோதரன் 400 மனிதர்களோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த வேலையாள் இவனுக்கு பதில் சொல்லுகிறான். இதை கேட்ட மாத்திரத்திலே வசனம் 7 யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான். இப்போ தன்னுடைய மனித மூளையை வைத்து யாக்கோபு யோசிக்கிறதை பாருங்கள். தன்னுடைய இருக்கிறதான எல்லா செல்வங்களையுமே 2ஆக பிரித்து, ஒருவேளை ஒரு பகுதியினரை முறியடித்தாலும் மற்ற பகுதியினர் நமக்கு கிடைக்கும் என்கிறதான எண்ணத்திலே அவன் இவ்வாறாக செய்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் உங்களை சூழ்கிறதான ஒரு வழியிலே நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்களா? நினையாத வேளையிலே, நினைத்திருக்காத சூழ்நிலையிலே பயம் உங்களை தாக்குகிறதாக, எதிர்பாராத சூழ்நிலைகள் மாறும் போது மிகவும் கலங்கி வியாகுலப்பட்டு இருக்கிறதான எண்ணம் இருக்கிறதான சூழ்நிலையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், தேவன் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர். யாக்கோபு புறப்படுகிறது முன்பதாகவே தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி தேவ தூதர்கள் அவனுக்கு இடைப்பட்டு அவனோடு கூட வெளிப்படுகிறார்கள். ஆனாலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய சகோதரன் 400 மனிதர்களோடு வருகிறார் என்ற செய்தியை கேட்கும்போது தானாகவே பயம் வந்தது. சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி, தேவன் அவருக்கு பயந்த, அவருக்கு பிரியப்படுகிற பிள்ளைகளை அவர் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வசனம் 9 12 வரையிலும் பார்க்கிறதான போது,
இந்த பயத்தின் மிகுதியினால் யாக்கோபு தேவன் ஏற்கனவே அவருக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வசனம் 9 பார்க்கும்போது, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானே கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பாருங்கள், யாக்கோபுடையதான ஜெபம் தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தி சொல்லி ஜெபிக்கிறதான ஜெபமாகவும், தன்னுடைய குறைவுகளையும் அக்கிரமங்களையும் தவறுகளையும் அவன் அறிக்கையிட்டு தான் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுகிறதற்கு பாத்திரன் அல்ல என்று ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறதையும், தங்களுடையதான குடும்பத்திற்கும் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பாதுகாப்புக்காகவும் யாக்கோபு இதில் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோரிடத்திலே ஒரு சில விதமான பரிசுகளையோ அல்லது ஏதோ வாங்கி கொடுக்க கேட்கும்போது அது அழுது புலம்புகிறதான ஒரு புலம்பல் இருக்கிறதோ, அதே போல யாக்கோபு இப்போது தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்வேன் என்று சொன்னீரே, என்னுடைய பிதாக்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே, என்னை பாதுகாப்பாக கொண்டு போவேன் என்று சொன்னீரே, அது இப்போது என்னுடைய சகோதரன் வந்து என்னை அழிக்கப் போகிறான், எங்களை எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் என்று யாக்கோபு இதிலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம் தேவனை அணுக வேண்டியது நமது தகுதியின் அடிப்படையில் அல்ல, ஆனால் அவருடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நாம் அணுக வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிறதான வளர்ச்சியும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பலத்தின் அடிப்படையில் அல்ல, அவருடைய வாக்கு தத்தத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 13 23 வரையிலும் அவருடைய ஜெபத்தை முடித்ததற்கு அப்புறமாக இப்போது யாக்கோபு ஒரு சில விதமான பரிசு பொருட்களை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார். வசனம் 14, 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கைகளில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓடிக்கொண்டு போங்கள் என்று தன் சகோதரருக்கு சொன்னான். இப்போது யாக்கோபு அந்த ஜெபத்திற்கு அப்புறமாக ஒரு பிளான், ஒரு திட்டம் தீட்டுகிறதை பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், ஏசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான பரிசு பொருட்களை அவன் ஆயத்தம் பண்ணி தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே ஒவ்வொருவராக நீங்கள் கடந்து செல்லுங்கள், பின்பதாக நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் கடந்து செல்லுகிறான். இப்போது இவர்களை அனுப்பும் போது தன்னுடைய சகோதரன் எதிர்கொண்டு வருவான். வந்து, இது நீங்கள் யார், இது எதற்காக இப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று முதலாவது போகிறவனிடத்தில் கேட்பான். அவன் சொல்லுவான், இது உம்முடைய அடியனாகிய யாக்கோபு அவருடைய ஆண்டவனாகிய உமக்கு கொடுக்க அனுப்புகிறதான பரிசு பொருட்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு ஏற்கனவே இவர்களுக்கு சொல்லியிருந்ததன்படி இப்போது இவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். யாக்கோபு யாப்போக்கு என்கிறதான ஆற்றங்கரையிலே வந்ததற்கு அப்புறமாக தனக்கு இருந்த எல்லா சொத்துக்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையுமே யாப்போக்கு ஆற்றங்கரைக்கு அப்புறமாக அனுப்பி வைத்துவிட்டு வசனம் 24 32 வரையும் பார்க்கும்போது யாக்கோபு தனித்திருந்தான் என்று நாம் பார்க்க முடியும். எதற்காக யாக்கோபு இங்கே தனித்திருக்கிறார் என்று சொன்னால், இவன் தேவனோடு கூட போராட வேண்டும், தேவனோடு கூட ஜெபிக்க வேண்டும், தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறத அந்த வெற்றி இந்த தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். எனவே அவரை விடாமல் அவரோடு கூட நான் போராட வேண்டும் என்கிறத எண்ணத்திலே மற்றவர்களெல்லாம் இவன் அனுப்பிவிட்டு யாக்கோபு தனிமையாக இருக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 24 சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு
அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். மிக பெரிதான பிரசங்கங்கள் இதிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. ஆனாலும் உங்களுக்கு புரிய வண்ணமாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி அடுத்த அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த பகுதியிலே யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகும் வண்ணமாக அவன் முற்படும் போது தேவதூதன் அவனோடு கூட இடைப்படுகிறார்கள். தன்னுடைய சகோதரன் எதிர்கொண்டு வருகிறான் என்று செய்தி வருகிறது. தேவனிடத்திலே மறுபடியுமாக அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவன் செய்தான வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறான். ஒரு நம்பிக்கை வருகிறது. இப்போது மறுபடியுமாக பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து யாக்கோபு முன்னோக்கி செல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த தேவனிடம் நான் இன்னும் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனித்து இருக்கும்படியாக அவன் முற்படுகிறான். ராத்திரி முழுவதும் அவன் தனித்து இருக்கிறான். இந்த மனிதன் புருஷன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை அது யாரை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் கீழே வருகிறதான வசனங்கள் தேவனை அது குறிக்கிறதாக இருக்கிறது. யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிறான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க வேண்டும், என்னுடைய சகோதரனிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவன் ஜெபித்திருப்பான். தேவன் வசனம் 26 சொல்லுகிறான், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு இறுக பிடித்துக் கொள்ளுகிறான். தேவன் அவனுடையதான தொடையை தொட்டார். அதற்கு அப்புறமாக அவன் நொண்டுகிறவனாக காணப்படுகிறான். அவனால் சரியாக நடக்க முடியவில்லை, சுளுக்கி இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது தேவன் என்னை தொட்டால் ஒழிய நான் அவருடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்லேன், தேவனுடைய வாழ்க்கையில் இதை செய்தால் ஒழிய கடந்து செல்லேன் என்கிறதான ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே காணப்பட வேண்டும். யாக்கோபு முழுவதும் காத்து இருக்கிறான், ஜெபிக்கிறான். தேவன் அவனை தொடுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே, வெற்றி பெற்றாயே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். தான் பார்த்தது தேவன்தான் என்று சொல்லி நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று அதற்கு பெனியேல் என்று அந்த இடத்திற்கு பெயரிடுகிறதை நான் பார்க்க முடியும். பெனியேல் என்று சொல்லுகிறதுடைய அர்த்தம் தேவனுடைய முகம் என்கிறதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் தேவனின் ஆசீர்வாதங்கள் போராட்டங்கள் வழியாக கடந்து வருகிறது. நம் சவால்கள் வழியாக, பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தில் யாக்கோபு ஏசாவை சந்தித்ததான போது அவன் அனுபவித்ததான போராட்டங்கள், கலக்கங்கள் போறதான சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். பயங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது ஜெபம் நான் செய்யும் போது ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? அல்லது மற்ற விதமான வழிமுறைகளை கையாண்டிருக்கிறீர்களா? தேவனோடு போராடுவது எப்படிப்பட்டதான தனிப்பட்டதான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை இறுக பிடித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை தேவன் ஏற்படுத்தினதான வளர்ச்சிக்கான சந்திப்புகளாக நாம் கருத வேண்டும். தேவனை நம்பிக்கையுடன் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பரிசுத்த ஞானத்தோடு சரியான நடைமுறை திட்டங்களையும் நாம் தீட்ட வேண்டியது அவசியம். தேவன் அதை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராகவும் காணப்படுகிறார். அருமையான தேவஜனங்களே, ஆதியாகமம் 33வது அதிகாரத்திற்கு வருகிறதான போது யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதான அந்த ஒற்றுமையும் அந்த ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில பயம் இருந்தது. ஆனாலும் ஏசா யாக்கோபை அவனை கட்டி அணைத்து அவனுடைய சகோதர அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறதையும் அதிலிருந்து அவர்களுக்குள்ளதாக ஏற்படுகிறதான ஒப்புரவாதலையும் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் 1 11 வரையிலும் பார்க்கிறதான போது ஏசா 400 மனிதர்களோடு யாக்கோபை எதிர்கொண்டு வருகிறான்.
யாக்கோபு அவனை பார்த்ததான போது ஒருவேளை பயங்கரமான பயத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் ஏசா யாக்கோபை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் அழுகிறதை, கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்திலே யாக்கோபு 7 முறை தரையிலே விழுந்து அவனை பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். இரு சகோதரர்களுக்கு எப்படி சண்டைகள், ஒற்றுமை, அன்பு இணைந்து காணப்படுகிறதோ அதனுடைய முக்கியமான பகுதியை நாம் இதிலே பார்க்க முடியும். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டு கடந்து செல்லுகிறான். யாக்கோபு ஏசாவிடமிருந்து பாதுகாப்புக்காக தப்பித்து செல்லுகிறான். ஆனால் 20 வருடங்கள் கழித்து வருகிறதான போது அந்த போட்டிகளும் பொறாமைகளும் அந்த வெறுப்பும் காணப்படும் என்று எண்ணினதான இடத்திலே ஏசா அங்கே அன்பை பரிமாறுகிறதை பார்க்க முடியும். இது தேவன் கொடுத்ததான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. உடைந்த உறவு என்றும் உடைந்தே இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். நம்மால் காணக்கூடாத வழிகளிலே தேவன் சமாதானத்தை ஏற்படுத்தி வருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய உறவுகள் உடைந்து கொண்டிருக்கலாம். எந்த விதமான உறவாக இருக்கட்டும். ஒருவேளை சகோதர சகோதரி உறவு, அல்லது குடும்பத்திற்குள்ளதான உறவு, பிள்ளைகளுக்குள்ளதான உறவு, அது உடைந்து போய்விட்டது என்கிறதான எண்ணத்திலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு நம்முடைய கண்களுக்கு தெரியாத வண்ணமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவனாக நாம் பார்க்க முடியும். வசனம் 12 15 வரையிலும் பார்க்கிறதான போது இப்போது ஏசா சொல்லுகிறான், நீ கடந்து போ, உன்னோடு கூட நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு அதை மறுக்கிறவனாக இருக்கிறான். என்னிடத்தில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக மந்தைகள் இருக்கிறது, இவையெல்லாமே கடந்து வருகிறதற்கு இன்னும் அதிகமாக நேரமாகும், எனவே நாங்கள் மெதுவாக வருகிறோம், நீ கடந்து செல் என்று தன்னுடைய சகோதரனை அனுப்பி விடுகிறான். சில வேத வல்லுநர்கள் இதை இவ்வாறாக சொல்லுவார்கள், இதெல்லாம் நடந்ததற்கு அப்புறமாகவும் யாக்கோபுக்கு ஏசா மீது நம்பிக்கை வராதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி, ஒருவேளை ஏசாவோடு கூட கடந்து சென்றால் யாக்கோபுடையதான உயிருக்கு ஆபத்து வருமோ என்கிறதான பயத்திலே இப்போது யாக்கோபு இந்த விதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறான். அதற்கு அப்புறமாக ஏசா சேயீர் என்கிறதான தேசத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறான். யாக்கோபு சுக்கோத் என்கிறதான தேசத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறவனாக இருக்கிறான். வசனம் 18 20 வரையிலும் பார்க்கும்போது யாக்கோபு சிக்கீம் என்கிறதான பகுதியை கானானிலே அவன் சென்றடைகிறான். அங்கு இடத்தை வாங்கி பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். அந்த இடத்திற்கு எல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டு தேவனை அவன் உயர்த்துகிறவனாக காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனங்களே, யாக்கோபு தேவனை ஆராதிக்கிற மனிதனாக இருந்தான், ஜெபிக்கிறதான மனிதனாக இருந்தான். ஆனாலும் சில நேரங்களிலே பயங்கள் அவனை ஆட்கொண்டதாக காணப்படுகிறது. யாக்கோபை போல நாம் எத்தனை முறை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுகிறதில்லை என்று சொல்லி. ஆனால் பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சந்திக்கும் போது எத்தனை முறை நாம் பயந்து ஓடினவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இனி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் காணப்பட்டிருக்கிறீர்கள். எவ்விதமான பயங்கள் பிறர்களுடன் சமாதானம் செய்கிறதை தடுக்கிறதாக இருக்கிறது. யாக்கோபு சமாதானம் செய்த பிறகு ஏன் அவர் தூரமாக இருந்தவராக இருக்கிறாய் ஏசாவை விட்டு? பல நேரங்களில் தீர்க்கப்படாத முரண்பாடுகளை தேவன் தன்னுடைய நேரத்திலே நாம் எதிர்கொள்ள வைக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி பெரும்பாலும் போராட்டங்கள் வழியாக கடந்து வருகிறது. பயப்படும் நேரங்களில் தேவனுடைய உண்மைத்தனத்தை நினைவு கூற வேண்டியது அவசியம். நமது உறவுகளில் சமாதானத்தை நாட வேண்டும். மற்றவர்களின் இருதயத்தை தயார் செய்வது தேவன்தான் என்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வேண்டும். உண்மையான சமாதானம் பெருமையை களைந்து போடும்போது வருகிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 32-33 நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக கற்றுக் கொடுக்கிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், தேவனோடு செலவிடுகிறதான நேரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. தேவன் பலமுறை வாக்குரைத்திருக்கிறார், பலமுறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய சகோதரனுக்கு தான் செய்ததான காரியங்களெல்லாம் நினைத்து பார்க்கிறதான போது பயத்தை கொண்டு வந்ததாக இருந்தது. அருமையான தேவ ஜனங்கள், எத்தனை முறை நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களிலே ஈடுபட்டு பிறரை பார்க்கிறதற்கு கூட பயமாக ஒதுங்கி செல்லுகிறதான சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறது.
ஜெப வாழ்க்கை இருக்கும், தியான வாழ்க்கை இருக்கும், சபைக்கு போகிறது இருக்கும். ஆனால் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று தோன்றும், ஆனால் மன்னிக்க முடியாத சூழ்நிலையிலே அப்படியே தள்ளிக்கொண்டே போயிருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய முற்பிதாக்களைப் போல கடந்து சென்றதான இடங்களிலெல்லாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அவன் ஆராதித்ததான ஒரு மனிதனாக இருக்கிறான். தேவன் வாழுகிறதான ஸ்தலம் நம்முடைய இருதயம். அதை எந்த அளவிற்கு பரிசுத்த ஆராதனைக்கு என்று சொல்லி பயன்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். பாடுகள் வழியாக கடன் செல்லுகிறீர்களா? உபத்திரவங்கள் வழியாக கடன் செல்லுகிறீர்களா? அந்த பாடுகளில் உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் நம்மை ஏதாவது ஒரு சில விதமான சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல அனுமதிக்கிறாரே என்று சொன்னால் அது நம்மை வீழ்த்துகிறதற்கு அல்ல, நாம் விழாமல் முன்னேறி செல்லுகிறதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏசாவை போன்றதான உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் புதியவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நெருங்கி கடந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளையும் உணர்வுகளையும் கொடுப்பாராக. நம்ம இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை எந்த கோடின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை நன்றாக அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நான் நாடும் போது, அவருடைய சமூகத்தை நாம் தேடும் போது அவருடையதான ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. ஆண்டவரே, நீர் என்னை தொட்டால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்கிறதான ஒரு உறுதிப்பாடோடு அவருடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தர் தாமே எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இணைந்திருக்கிறதற்கும் நேரத்தை செலவிடுகிறதற்கும் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்கிறதற்கும் உதவி செய்யுங்க. அப்பா, ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் தன சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமென், ஆமென்.